நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அமெரிக்காவுடனான போரை ஈரான் தொடரும் என மறைந்த கமேனியின் ஆலோசகர் தகவல். பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணம் இல்லை என்றும் திட்டவட்டம். வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்களை ஒதுக்கியது திமுக. மாநிலங்களவை தேர்தலில் ஒரு இடத்தை வழங்கியும் ஒப்பந்தம் கையெழுத்து. திமுகவுடனான தொகுதி பங்கீடு மனநிறைவு தருவதாக செல்வ பெருந்தகை பேட்டி. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை காங்கிரஸ் மேலிடம் அறிவிக்கும் என்றும் விளக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி உடன்பாடு சுமூகமாக நிறைவு பெற்றதை சைகை மூலம் தெரிவித்த முதலமைச்சர். ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அண்ணா அறிவாலயத்திலிருந்து புறப்படும் முன் செய்தியாளர்களிடம் சைகை காட்டினார். திமுக கூட்டணியில் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட கூடுதல் இடங்களில் போட்டியிடுகிறது காங்கிரஸ். 2021 தேர்தலில் 25 இடங்களில் போட்டியிட்ட நிலையில் இம்முறை கூடுதலாக 3 இடங்களில் களம் காண்கிறது. மாநிலங்களவை தேர்தலுக்காக திமுக வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிப்பு. திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் போட்டியிட உள்ளனர். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 1404 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். காவல்துறைக்கான கட்டடங்களையும் தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் 63 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கலைஞர் அரங்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும். திருச்சி ரயில்வே அலுவலக வாயிலில் இந்தி பெயரை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி வைத்திருப்பதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். திருச்சியில் ரயில்வே நுழைவு வாயிலுக்கு கர்தவ்ய துவார் என்று எழுதப்பட்டுள்ள இந்தி பெயரை தமிழிலேயே குறிப்பிட வேண்டும். மத்திய அரசு உடனடியாக தலையிட அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வலியுறுத்தல். திருச்சி மண்டல மேலாளர் அலுவலக நுழைவு வாயிலில் இருந்து இந்தி பெயர் பலகை அகற்றப்பட்டது. கடும் எதிர்ப்பை அடுத்து பெயர் பலகைகளை மாற்றியமைக்க உள்ளதாக அதிகாரிகள் தகவல். சென்னை ராயப்பேட்டையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கான வேட்பாளர்கள் தேர்வு மற்றும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பணிகளை மேலும் தீவிரப்படுத்துகிறது பாரதிய ஜனதா கட்சி. நாளை கோயம்புத்தூரிலும் நாளை மறுநாள் சென்னையிலும் மாநில மற்றும் மாவட்ட தலைவர்களுடன் தேசிய நிர்வாகிகள் ஆலோசனை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. 15 முதல் 20 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை திமுக தலைமையிடம் வழங்கியதாக தகவல். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குழுவினர் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. வியாழக்கிழமை அன்றும் பேச்சுவார்த்தை தொடரும் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி.
திமுக கூட்டணியில் இரட்டை இலக்க தொகுதிகளை பெறுவதில் உறுதியாக இருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அறிவிப்பு. தாவேக ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். தஞ்சை நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய விஜய் தேர்தல் வாக்குறுதி. தாவேக ஆட்சிக்கு வந்தால் 2 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் பிள்ளைகள் கல்விச் செலவை அரசே ஏற்கும். தஞ்சையில் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய விஜய் தேர்தல் வாக்குறுதி. 2 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் மற்றும் நிலமற்றவர்கள் குடும்பத்தில் யாரும் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் குழந்தைகளின் பொறியியல் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி முதல் அனைத்து வகை படிப்புகளுக்குமான முழு செலவையும் அரசே ஏற்கும். தாவேக ஆட்சிக்கு வந்தால் நெல் கொள்முதல் நிலையங்களில் கமிஷன் முறை ஒழிக்கப்படும். போதுமான அளவிற்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் விஜய் வாக்குறுதி. கொள்முதல் நிலையங்களில் முறையாக நெல் மூட்டைகள் பாதுகாக்கப்படும். நெல் முளைத்து வீணாவதை பார்த்து கொண்டு நமது அரசு சும்மா இருக்காது. போதுமான கொள்முதல் நிலைய வசதிகள் ஏற்படுத்தப்படும். அதேபோல கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கோ மூட்டை ஏற்றி இறக்கவோ 1 பைசா கமிஷன் வாங்காமல் பார்த்து கொள்ளப்படும். அப்படி கமிஷன் வாங்குவது யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தாவேக ஆட்சிக்கு வந்தால் 500 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 ரேஷன் கடை அமைக்கப்படும். விஜய் வாக்குறுதி. ரேஷன் பொருட்கள் பாக்கெட்டுகளில் அடைத்து விநியோகிக்கப்படும் என்றும் உறுதி. 500 ரேஷன் கார்டுகளுக்கு 1 ரேஷன் கடை என்ற வரையறை நிர்ணயிக்கப்படும். கிராமங்களிலும் எடையாளர் நியமிக்கப்படுவார். பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்று பரப்பப்படும் தகவல்கள் சதி. தாவேகாவிற்கு எதிராக இரு கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படுவதாகவும் விஜய் குற்றச்சாட்டு. பாரு, ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். நிறைவேற்றவே முடியாது என தெரிந்தும் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ஒழிக்கப்படும் எனும் வாக்குறுதி என்ன ஆனது? சிலிண்டருக்கு ரூபாய் 100 மானியம், கரும்புக்கு ஆதார விலை ரூபாய் 4000 எனும் வாக்குறுதிகளை ஸ்டாலின் நிறைவேற்றாதது ஏன் என விஜய் கேள்வி. மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம். ஆகா 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 ஆகா, எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது! மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? மக்கள் விரோத ஆட்சி நடந்த ஸ்டாலின் சார் வேணுமா? கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? கரும்புக்கு ஆதார விலையா 4000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ரொம்ப நாள் கல்யாணமே ஆகாம இருக்கிற பெண்களுக்கு அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களே, என்னாச்சு? நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.